நார்த் சென்னையில் பாரிஸ் தொகுதியில் வந்து வீடு வீடாக போய் அவங்க அந்த டேட்டா அந்த களப்பணி செய்து கொண்டிருக்கும் போது தாக்கப்பட்டாரு. ஆக்டிவிட்டி அது தாவேக்காவினரால் தாக்கப்பட்ட பொதுமக்கள் அப்படின்னு 2 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் போகிறாங்க. அவங்க வந்து தடதடன்னு உள்ளே வந்தாங்க. உங்கள் பேர் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, இது தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றா. அப்படி உலகத்தில் எங்கேயாவது நடக்குமான்னு தெரில. முன்பகை இல்லாத இடங்களில் யாராவது ஒருத்தர் உள்ளே போய் தாக்குவாங்களா அப்படின்னு என்னால் கற்பனை பண்ண முடியும். இது வந்து லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. நம்ம வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் கேட்டாங்க, இப்போ என்ன மாட்டேன்னு சொன்னாங்கன்னா வேறு விஷயம். அவங்க 2 பெண்கள் பேட்டி கொடுக்குறாங்க. தொடர்ந்து உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து பேர் என்ன, ஆதார் கார்டு என்ன, ஜிபே நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. கேட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது லாஜிக் இருக்குதா அப்படின்னே தெரியல. தாவேக்காவினர் போகும்போது அவர்களை பின்னாடி இருந்து அடிக்கிற தாக்குற விஷுவல்ஸை கண்கூடாக பார்க்குறோம். அப்புறம் வந்து தாவேக்காவினருக்கும் பொதுமக்களுக்கும் தகராறு. தாவேக்காவினர் வந்தாங்கன்னா பொதுமக்கள் ஏன் தகராறு பண்ணணும்? தாவேக்காவினர் வந்து என்ன செய்ய போகிறாங்க? தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போகிறாங்க. என்ன சொல்லுவாங்க? விஜய்க்கு மட்டும் ஓட்டு போடல, வீட்டை பூரா உடச்சுன்னு சொல்ல போகிறாங்களா? அப்படி சொல்லிடுவாங்களா? யாரும் சொல்லுவாங்க. என் வீட்டில் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, திமுக சொல்லி எல்லாமே கண்டிப்பாக ஓட்டு போட்டுருங்க, கண்டிப்பாக ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிப்புக்கு கண்டிப்பாக ஓட்டு போடு, அந்த கண்டிப்பு கிடையாது. இது கண்டிப்பாக ஓட்டு போடுங்கிறது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறது. இப்படி கண்டிப்பாக ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. யாராவது சொல்லுவாங்க, அப்படி சொன்னால் யாராவது ஓட்டு போட்டுருவாங்களா? இது ஏதாவது சொல்ல அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுற ஏதாவது லாஜிக் இருக்குதான்னு கேட்குறேன். ஒரு படம் செட் பண்ணால் கணக்கு வரும்ல, அதில் எந்த விதமான ஒரு நியாயமும் இருக்கிற மாதிரியே தெரியல. தாவேக்காவினர் தாக்கப்படுறத விஷுவலாக பார்க்குறோம்.